ஜம்மு காஷ்மீருக்குள்ளாக எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியில் வர வேண்டாம், வீடுகளுக்கு உள்ளேயே இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை ஒலிதான் காஷ்மீரினுடைய ஜம்மு மற்றும் உதம்பூரில் தாக்குதலுக்கான ஒலியாக தற்பொழுது எழுப்பப்பட்டிருக்கின்றது. காஷ்மீரினுடைய நவ்சோராவை நோக்கி வந்த 2 ட்ரோன்கள் சற்று முன்பாக இந்திய ராணுவத்தால் தாக்கி அழிக்கப்பட்டிருந்தன. அதன் தொடர்ச்சியாகத்தான் உதம்பூரிலும் ஜம்முவிலும் எச்சரிக்கை ஒலிகளை இந்திய ராணுவம் எழுப்பியிருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த போர் என்று சொல்லக்கூடிய விதமாக தொடர்ச்சியான தாக்குதல், இடைவிடாத தாக்குதல் 6 மணி நேரமாக நீடித்துக் கொண்டிருக்கின்றது எல்லையிலே. அதன் தொடர்ந்துதான் எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்படுகின்றன. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட பகுதியிலே மின்சாரத்தை எல்லாம் நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். மின் விநியோகம் இல்லை. ஒருவேளை பாகிஸ்தான் நாட்டினுடைய அந்த விமானங்கள் ஊடுருவி உள்ளே வந்தால் கூட எளிதில் தரைப்பகுதியை அடையாளம் காண முடியாத அளவிற்கு இருள் படர்ந்த ஒரு பகுதியாக அவற்றை எல்லாம் மாற்றி வைத்திருக்கின்றார்கள். மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஜம்மு மற்றும் உதம்பூரிலே தொடர்ந்து அந்த எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்டு வருகின்றன. பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தலாம் என்கின்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. அந்த அச்சுறுத்தல் காரணமாகவே உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்வது அவசியமாகப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட 3 சுற்று தாக்குதலை நடத்தி முடித்துவிட்டது. இந்த 3 சுற்று தாக்குதலிலும் இன்று பாகிஸ்தானால் பெரிய அளவிலே எந்த ஒரு சாதனையையும் நிகழ்த்த முடியவில்லை. ஜம்மு மற்றும் உதம்பூரை நோக்கி மீண்டும் பாகிஸ்தான் தாக்குதலில் ஈடுபடலாம் என்பதன் காரணமாக பொதுமக்களை எச்சரிக்கக்கூடிய வகையிலே இந்த ஒலி எழுப்பப்பட்டு வருகின்றது. பாகிஸ்தானினுடைய எல்லைகள் அனைத்து பக்கமும் நின்று நம்முடைய ராணுவ வீரர்கள் தாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பதிவு செய்தோம். அதாவது வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி, தெற்கின் கடற்பகுதி என்று ஒரே ஒரு பகுதியை மட்டும் விட்டு வைத்திருந்தார்கள். அது பலுச்சிஸ்தான் பகுதி. அது மற்ற நாட்டு எல்லையை ஒட்டி இருப்பதால் அங்கு மட்டும் பெரிய அளவில் தாக்குதல் இல்லை என்று சொன்னோம். இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவல், இந்தியா குறிவைத்து பாகிஸ்தானை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய போராளிகள், பாகிஸ்தான் நாட்டை எதிர்க்கக்கூடிய பாகிஸ்தானுக்குள் வாழக்கூடிய பலுச்சிஸ்தான் போராளிகளும் ஒரு பக்கம் பாகிஸ்தானை தாக்க தொடங்கி இருக்கின்றார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாளை அந்த விடியலை பாகிஸ்தான் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. பாகிஸ்தானில் எத்தனை அமைச்சர்கள் நாளை காலை மிச்சம் இருக்க போகின்றார்கள்? பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவத்துறை அமைச்சர், பாகிஸ்தானினுடைய பிரதமர், அதிபர்களுடைய நிலைப்பாடு நாளை எவ்வாறு இருக்கும்? அவர்கள் எல்லாம் பதவியில் இருப்பார்களா என்ற ஒரு கேள்வியே எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் பாகிஸ்தானை பொறுத்தவரை ராணுவ ஆட்சி என்பது அங்கு அன்றாட செய்தியாக இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் திடீர் என்று ராணுவம் ஆட்சியை ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடும். இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த யுத்தத்தின் முடிவிலே பாகிஸ்தான் நாளை காலை அதனுடைய முழு தோற்றத்தையும் இழந்து வேறு ஒரு உருவத்திற்கு சென்றிருக்கும் என்று சொல்லும் விதமாக தொடர்ச்சியான இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றது. எனவே நாளை காலை பாகிஸ்தான் அந்த புதிய விடியலை எதிர்கொள்ளும் பொழுது பாகிஸ்தான் நாட்டினுடைய அந்த நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும், யார் யார் என்னென்ன நிலைப்பாட்டில் இருப்பார்கள், யாரெல்லாம் அமைச்சர்கள் பாகிஸ்தானை விட்டு ஓடி இருக்கின்றார்கள் என்ற தகவலை எல்லாம் தனியாக திரட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். அந்த அளவு பாகிஸ்தானுக்குள்ளாக இந்திய ராணுவத்தின் தாக்குதல் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது. பஞ்சாப் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் ட்ரோன் தாக்குதலுக்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். அவற்றையும் தாக்கி அளித்திருக்கின்றது இந்திய ராணுவம். உதம்பூர், ஜம்மு ஆகியவற்றில் எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. எனவே மற்ற மாநிலங்களை காட்டிலும் தற்போது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தான் அதிக அளவிலான ஏவுகணை தாக்குதல்கள் இந்திய பரப்பை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அனைத்தையும் காஷ்மீரினுடைய நவ்சோரம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.